ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு 3 ஸ்டார் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஆரோக்கியமான ரொம்ப டேஸ்ட்டான மஞ்சள் பூசணிக்காய் கட்லெட் எப்படி பண்ணலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பூசணிக்காவை கூட்டு பண்ணாலும் சாம்பாரில் போட்டாலும் பசங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கட்லெட் பண்ணி கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கட்லெட் பண்ணுறதுக்கு 1/2 கிலோ மஞ்சள் பூசணிக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இது மேலே இருக்க தோலெல்லாம் சீவிக்கிறேன். பூசணிக்காயிலேருந்து தோலெல்லாம் சீவிட்டேன். இப்போ இந்த பூசணிக்காவை துருவிக்கலாம். எல்லா பூசணிக்காவும் நல்லா துருவிட்டேன். இப்போ நான் இந்த பூசணிக்காயிலேருந்து தண்ணியெலாம் பிழிஞ்சிக்கிறேன். அதுக்கு ஒரு துணியில் இந்த பூசணிக்காவை போட்டு நல்லா இந்த மாதிரி கட்டியாக பிழிஞ்சிக்குங்க. பூசணிக்காயில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, அந்தளவு பிழிஞ்சிக்கணும். இந்த பூசணிக்காயிலேருந்து தண்ணியெலாம் நல்லா பிழிஞ்சிட்டேன். பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக இருக்குன்னு. கட்லெட் பண்ணுறதுக்கு 2 வெங்காயம், 4 பச்சை மிளகா, 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, அம்ச்சூர் பவுடர் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், கரம் மசாலா 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன். இது அரைக்க சொல்ல தண்ணி ஊற்றாமல் தான் அரைக்கணும். இப்போ இதை அரைச்சதை துருவி வச்சுருக்க இந்த பம்ப்கினில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன், 2 ஸ்பூன் அம்ச்சூர் பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த பவுடர் இல்லைன்னா ஒரு லெமனை பிழிஞ்சிக்குங்க. 2 ஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேன். பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் புதினாவையும் சேர்த்துக்கிறேன். இப்போ போட்ட இந்த மசாலாலாம் இந்த பம்ப்கினில் நல்லா சேர்கிற மாதிரி பிசைஞ்சு கொடுக்குறேன். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா பிசைஞ்சு கொடுக்குறேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் ஓமத்தையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 4 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கடலை மாவையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொடுக்குறேன். இப்போ 1 ஸ்பூன் அரிசி மாவு இதில் சேர்த்துக்கிறேன். மாவு பாருங்கள் பதம் கரெக்டாக வந்திருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் அரிசி மாவு கூட சேர்த்துக்குங்க. இப்போ இந்த மாவுலேருந்து ஒரு உருண்டை பண்ணி கட்லெட் ஷேப் பண்ணிக்கிறேன். இப்போது எல்லாத்தையும் கட்லெட் ஷேப் பண்ணிட்டேன். இங்கே நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் 2 ஸ்பூன் மைதா சேர்த்துக்கிறேன். இதில் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக கொஞ்சம் கலந்துக்கிறேன்.
பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக தான் கலக்கணும். இங்கே பாருங்கள், கலந்து வச்சுருக்க மைதா மாவு, ப்ரெட் க்ரம்ஸு, உருட்டி வச்சுருக்க கட்லெட்டு எல்லாம் ரெடியாக இருக்குது. இங்கே ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த கட்லெட்டை டீப் ஃப்ரை பண்ண போதில் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். கட்லெட் மாவை எடுத்து மைதால் நல்லா முக்கிட்டு நெக்ஸ்ட்டு ப்ரெட் க்ரம்ஸில் போட்டுக்கிறேன். இந்த ப்ரெட் க்ரம்ஸில் போட சொல்ல கையை கொஞ்சம் தொடச்சிட்டு தான் போடணும், இல்லைன்னா ப்ரெட் க்ரம்ஸ்லாம் நம்ம கையிலே ஒட்டிக்கும். ப்ரெட் க்ரம்ஸ் இந்த கட்லெட்டில் நல்லா 2 பக்கமும் கோட் ஆகணும். இப்போ இது எல்லா கட்லெட்டும் இதே மாதிரி செஞ்சுக்கிறேன். இங்கே எண்ணெய் கொஞ்சம் சூடாக இருக்குது. இதில் இந்த கட்லெட்டை போட்டுக்கலாம். இப்போ இது ஒரு சைடு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் வேகட்டும். பேனில் போட்டு ஃப்ரை பண்ண சொல்ல 3 மூணாக போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு. நான் இன்னொரு பக்கமும் திருப்பி கொடுத்துட்டேன். இப்போ இது 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இதை எடுத்துடலாம். மீதி இருக்க கட்லெட்டும் இதே மாதிரி செஞ்சுக்கிறேன். பாருங்கள், நம்மளுடைய எல்லா கட்லெட்டும் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ இதை சர்வ் பண்ணுறேன். நம்மளுடைய ஆரோக்கியமான மஞ்சள் பூசணிக்காய் கட்லெட் இங்கே ரெடியாக இருக்குது. இதில் எண்ணெய் கூட அவ்வளோவா இல்லை. டயட்டில் இருக்கவங்க கூட இதை தாராளமாக எடுத்துக்கலாம். இதே மாதிரி டேஸ்டியான கட்லெட் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. என்னுடைய இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.